இங்க பாக்கியாவும் ராதிகாவும் சேர்ந்து இந்த பக்கம் கிச்சன்ல ரொம்ப ஹாப்பியா சமைச்சிட்டு இருக்க விஷயத்த இங்க இனியாவும் பாக்குறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே கோவமாகறாங்க. உடனே இந்த பக்கம் ஈஸ்வரிட்ட வந்து ரொம்பவே டென்ஷனோட, என்ன பண்றேனே தெரியல பாட்டி, இந்த வீட்டுல நடக்கிற விஷயம் எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எதுக்காக அம்மா இப்படிலாம் பண்றாங்கன்னே தெரியல. இது மாதிரி ராதிகா ஆண்டி கூட ரொம்பவே ஹாப்பியா சமைச்சிட்டு இருக்காங்க. அதை விட முக்கியமா இங்க அவங்களோட பொண்ணு மயுவை கூப்பிட்டு அவங்க கிட்டயும் ரொம்பவே சகஜமா பழகிட்டு இருக்காங்க. என்னால இந்த விஷயத்தை ஏத்துக்கவே முடியல அப்படின்னு சொல்றாங்க. உடனே இதை கேட்டவனுங்க பக்கத்துல இருக்கிற ஈஸ்வரியுமே, நீ சொல்றதெல்லாம் சரிதான் இனியாமா, நானும் எவ்வளவோ பார்த்துட்டேன், இந்த பாக்கியா நம்ம பேச்சை கேட்கவே மாட்டேன்றா, முதல்ல நம்ம பேச்சுக்கு மரியாதை கொடுப்பா, அட்லீஸ்ட் நம்ம பேசுறதுல கொஞ்சமாவது பயப்படையாவது செய்வா, இப்ப அவன் இஷ்டத்துக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் செய்யறா, நம்மளோட பேச்சை எதையுமே மதிக்கவே மாட்டேன்றா, இப்படியே இருந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான், இந்த வீடே தலைகீழா மாறப்போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே இந்த பக்கம் இனியாவுமே, சரி இதுக்கு மேல நம்ம வந்து இதை ஃப்ரீயா விடக்கூடாது, நம்ம டைரக்டா எங்க டேடி கிட்ட போய் பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கோபியை பார்த்து பேசலாம்னு சொல்லி போறாங்க. ஆனா கோபியை பத்தி பேசலாம்னு சொல்லி நினைக்கிறப்போ ஏற்கனவே நம்ம கோபி கிட்ட இந்த மாதிரி வந்து ரொம்ப சென்டிமெண்டலா பேசிதான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. இப்போ மறுபடியும் நம்ம வேற ஏதாவது போய் அவரை டென்ஷன் பண்ண போய் அவருக்கு வேற ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு காரணம் நம்மளா தான் இருப்போம், வேண்டாம், இந்த பிரச்சனையை வேற மாதிரி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு முக்கியமான முடிவுக்கு வராங்க. அதாவது கோபி எப்பவும் போல வெளியில கிளம்பினதுக்கு அப்புறம் எங்க ராதிகா கிட்டையும் மயு கிட்டையும் போய் நம்மளே பேசுவோம், அவங்களை இந்த வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிடுவோம்னு சொல்லி அவங்களுமே ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கேற்ற மாதிரி கோபியுமே இந்த பக்கம் ஈஸ்வரிகிட்டையும் அதே நேரம் ராதிகாட்டையும் சொல்லிட்டு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்க இருந்து கிளம்புறாரு. அவங்க போன அடுத்த செகண்ட் இங்க இனியா இருந்துகிட்டு டைரக்டா இங்க ராதிகாவோட ரூமுக்கு போறாங்க. போயிட்டு உள்ள அவங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி லைட்டா வியூ பண்ணி பாக்குறாங்க. அப்ப கரெக்டா இதை கவனிச்ச மயுவுமே, வாங்கக்கா எங்களை பார்க்க வந்தீங்களா வாங்க அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க. ஆனா இந்த பக்கம் இனியா ரொம்ப சைலண்டா இருக்கிறத பார்த்த உடனே ராதிகாவும் புரிஞ்சுக்கிறாங்க, அப்பாவை பார்க்க வந்து அம்மா, கோபி வந்து வெளியில போயிருக்காப்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாருமா, வந்தவொடனே நான் வந்து பார்க்க சொல்றேன் உன்ன அப்படின்னு சொல்லி ராதிகா ரொம்பவே ஜென்யூனா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்கிற இனியாவுமே, உங்ககிட்ட தான் நான் பேச வந்தேன், சொல்ல போனா உங்ககிட்ட தான் இந்த விஷயத்தை நான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட ராதிகாவுமே, சரி வாமா உள்ள வா, உள்ள வந்து பெட்ல உட்காரு, என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இனியாவுமே, நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க, எங்க அப்பாவை பிடிச்சிக்கிட்டு ஏன் எங்க அப்பாவை எங்க கிட்ட விட மாட்டேன்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. எங்க ராதிகாவுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா எங்க அம்மாவும் அப்பாவும் சரி எப்பவுமே வந்து ஒன்னா இருக்கணுங்கிறதுக்காக நான் ஆசைப்பட்டிருக்கேன், அப்படி ஒரு விஷயம் நடக்க போதுன்னு நினைச்சு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். ஏன்னா எங்க பாட்டி எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் ஒன்று சேர்க்கறதுக்காக தான் இப்போ எங்க அப்பாவை இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தாரு. இப்போ மறுபடியும் நீங்க இந்த வீட்டுக்கு வந்து எங்க அப்பாவோட நிம்மதியும் கெடுத்துட்டு இருக்கீங்க, அதே நேரத்தில் எங்களோட நிம்மதியும் கெடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் தயவு செஞ்சு நீங்க எல்லாம் இந்த வீட்டை விட்டு போயிடுங்க, நீங்க இந்த வீட்டில் இருந்தா நாங்க நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொல்லி மறுபடியுமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க ராதிகாவுமே, எங்க பாரு இனியா, நீ சின்ன பொண்ணு, இந்த விஷயங்களை புரிஞ்சுக்கிற இடத்துல நீ கிடையாது, அது மட்டும் இல்லாம நான் ஒண்ணு இந்த வீட்டுக்கு விருப்பப்பட்டு வரலாமா, உங்க அப்பா தான் என்ன இந்த வீட்டுக்கு விருப்பப்பட்டு கூட்டிட்டு வந்தாரு, நீ வேணா உங்க அப்பா கிட்ட போய் பேசு, என்ன இந்த வீட்டை விட்டு கூட்டிட்டு போக சொல்லு, கண்டிப்பா நான் கிளம்பிடுறேன், இப்போ நான் இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு காரணமே உங்க அப்பாக்காக தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நேரத்துல மயுவுமே, ஏங்கா நாங்க இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கலையாக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. என்ன முதல்ல நீ அக்கான்னு கூப்பிடாத, சொல்ல போனா நீ என்ன எங்க அம்மாக்கா பிறந்த அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மயு கிட்ட ஹாஷா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப மயுவுமே ரொம்பவே சைலண்ட் ஆயிடுறாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க ராதிகாவும், இங்க பாரு இனியா, நீ பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு, எதா இருந்தாலும் உங்க அப்பாட்ட பேசிக்க, முதல்ல நீ கிளம்பி வைப்போம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து இனியாவை வெளியில அமைச்சிடுறாங்க. அப்ப இனியாவும் ரொம்ப கோபத்தோட, என் வீட்டுல இருந்து என்ன வெளியில போக சொல்றாங்களா அப்படின்னு சொல்லி கோபத்தோட இங்க ஈஸ்வரிட்ட வராங்க. ஈஸ்வரிட்ட வந்து, இப்படி போய் அவங்க கிட்ட போய் நான் பேசினேன், ஆனா அவங்க என்ன மதிக்காம மறுபடியும் அவங்க ரூம் விட்டு என்ன வெளியில போக சொல்றாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே டென்ஷன் ஆகி ஈஸ்வரிட்ட பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரியுமே, எனக்கு தான் அவளை பத்தி தெரியுமே, அவதான் மோசமானவளாச்சு, எப்ப பார்த்தாலும் இப்படிதான் என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சா, இப்ப பாரு என் பையனை மறுபடியுமே என் கூட சேர விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிறது அவ தானே, அவ என் பையன் வாழ்க்கைக்கு வந்த உடனே தான் என் பையன் வாழ்க்கையை கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி இவங்களுமே வந்து ரொம்பவே ஹாஷா பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இங்க வெளியில போன கோபியுமே ஒரு கிஃப்டோட டேரக்டா இங்க ராதிகாவோட ரூம்குள்ள போயிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு இருக்க இனியாவுக்குமே, எதுக்காக டேடி இந்த மாதிரி கிஃப்டோட ராதிகாவோட ரூமுக்கு போறாரு, அங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்காரு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுமே உள்ள நடக்கிற விஷயத்தை யாருக்கும் தெரியாம வெளியில இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கோபியுமே இந்த மாதிரி வந்து, என்ன மன்னிச்சிரு மயோ, உன்னோட பர்த்டேக்கு என்னால எந்த கிஃப்ட்டும் தர முடியல, ஆனா உன்னோட பர்த்டே டைம்ல இந்த கிஃப்ட்டை கொடுக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாட்டினம் பிரேஸ்லெட் எடுத்து இந்த பக்கம் மயு கிட்ட கொடுக்குறாங்க. இதை வாங்கின மயுமே ரொம்ப ஹாப்பியோட இந்த பக்கம் கோபியை கட்டி பிடிச்சிட்டு, தேங்க்ஸ்பா, உன்னோட கிஃப்ட்டுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லி அவங்களுமே ரொம்ப ஃபீல் பண்ணி ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க இனியாவுமே ரொம்ப கோவப்பட்டு இதுக்கு மேல சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லி டைரக்டா உள்ள வராங்க. உள்ள வந்து இந்த பக்கம் வந்து கோபியை பார்த்து, எதுக்காகப்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எதுக்காக அவளுக்கு வாங்கி கொடுத்துட்டு இருக்கீங்க, ஏன் நம்ம வீட்டுல எனக்கு கூட நீங்க இப்படி ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப கோபியுமே, இல்லம்மா அவ உன்னோட தங்கச்சி தானே, அவளோட பர்த்டேக்குன்னு எதுவும் வாங்கி கொடுக்கல, அதனால தான் வாங்கி கொடுத்தேன், ஏன் உனக்கும் நிறைய கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கேன்மா, அதை விட ஒரு பெரிய கிஃப்ட் அப்பா நான் உங்ககிட்ட இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இனியாட்ட ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. அப்போ இன்னொரு பக்கம் பக்கத்துல இருக்க ராதிகாவுமே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இனியா நான் ரூமுக்கு வந்திருந்தா, வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு எங்களையுமே கொஞ்சம் ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டா அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. இதை கேட்டோன்னே கோபியுமே, என்னம்மா இது, மயு உன்னோட தங்கச்சி, அவகிட்ட போய் இப்படி பேசலாமா, முதல்ல அவட்ட சாரி கேளு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட இனியாவுமே, நான் எதுக்குப்பா சாரி கேட்கணும், என்னாலாம் கேட்க முடியாதுன்னு சொல்லி ரொம்பவுமே கோபத்தோட இந்த பக்கம் இனியாவுமே அந்த ரூம் விட்டு வெளியில வந்துடுறாங்க.
அப்போ கோபியுமே அவடமா ஒரு சின்ன பொண்ணு அவ ஏதோ தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்கா, நான் அதை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கோபி சமாளிச்சுட்டு அங்கிருந்து வெளியில வராரு. அதே நேரத்துல இங்க மயு வந்து வீட்டுல ஹால்ல அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்க இப்போ போல ஈஸ்வரி ராதிகாவை போட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியவுமே இங்க பாருங்க, தேவையில்லாத வேலையெல்லாம் நீங்க பண்ணிட்டு மறுபடியும் ராதிகாவை போட்டு திட்டிட்டு இருக்காதீங்க. உங்க பையன் அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்ததே நீங்க, அப்ப என்ன மறுபடியும் ராதிகா மேல பழிய போட்டு ராதிகாவை திட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க. இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா இவங்க வீட்டுக்குமே போலீஸ் வந்துருது. இந்த பக்கம் போலீஸை பார்த்த உடனே ஈஸ்வரியும் கொஞ்சமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ பாக்கியாவுமே என்னாச்சு சார், உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த போலீஸ்காரங்களுமே அது ஒன்றும் இல்லை மேடம், நீங்கள் ஆல்ரெடி இந்த மாதிரி கோபின்ற ஒரு மேலே கேஸ் கொடுத்துருந்தீங்கல்ல, அவரோட வாய்தா டைம் முடிஞ்சு போச்சு, அவரை நாங்கள் கைது பண்ணலாம் தான் வந்திருக்கோம். சொல்லப்போனால் அவர் ஜாமீன் கையெழுத்து சரியாக போட வரதில்லை, அதனால தான் அவர் மறுபடியுமே வந்து எங்கள் கஸ்டடியில் எடுக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே சார், அவர் இங்கே தான் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே இதை கேட்ட உடனே ஈஸ்வரி பதட்டப்பட்டுட்டு என் பையனை கூட்டிகிட்டு போயிருவாங்கிறதுக்காக இல்லை அவங்களாம் இங்கே இல்லை, கோபி வந்து அவங்களோட ஒய்ஃபோட வீட்டில் இருக்கான், இந்த வீட்டில் கிடையாது அப்படின்னு சொல்லி சமாளிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த போலீஸ்காரங்களுமே என்னம்மா போய் சொல்லிக்கிட்டு இருக்க, வெளியிலலாம் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கோம், இந்த வீட்டில் தான் அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன் இந்த அம்மா கூட இங்கே தான் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்னம்மா என்கிட்ட போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ்காரங்களும் எங்கள் ஈஸ்வரிகிட்ட கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்தில் ஈஸ்வரியுமே எங்கள் பாரு பாக்கியா, என் பையன் மேலே கொடுத்த கேஸை ஒன்று வாபஸ் வாங்க சொன்னல, இனிமேல் நீ அதை வாபஸ் வாங்காம இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இதை பார்த்துட்டு இருக்க பாக்கியாவும் இங்கே பாருங்க, அவர் எனக்கு பண்ண துரோகத்தை நான் மன்னிச்சிருவேன், ஆனால் என்னோட ஹோட்டலுக்கும் என் ஹோட்டலை நம்பி வந்த கஸ்டமருக்கும் பண்ண துரோகத்தை என்னால் மன்னிக்க முடியாது, கண்டிப்பாக அவர் செஞ்ச தப்புக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி எங்க பாக்கியாவும் கட்டன் ரேட்டா பேசுறாங்க. அதே நேரத்தில் போலீஸ்காரங்களும் எங்க கோபி எங்க இருக்காங்கன்னு சொல்லி மறுபடியும் கேட்ட உடனே அவர் மாடியில தான் இருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டோன்னே போலீஸ்காரங்களும் டைரக்டா மேலே போய் எங்க கோபியும் கீழே கூட்டிட்டு வராங்க. அப்ப கரெக்டா பக்கத்துல இருக்க ராதிகா மயு எல்லாருமே பயந்து போயிடுறாங்க. அப்ப ராதிகாவுமே எதுக்காக சார் என்னோட ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ, இல்லைங்க ஏற்கனவே ஒரு ஹோட்டல்ல கெட்டு போன கறியை கலக்கி அது மூலமா ப்ராப்ளம் வச்சுல்ல, அந்த கேஸ்க்காக தான் இவர் அரெஸ்ட் பண்றோம். சொல்லப்போனா இவர் ஜாமீன் வாங்கியிருக்காரு, ஆனா ஜாமீனுக்கான சாட்சி கையெழுத்து எதையுமே ஸ்டேஷன்ல வந்து போடல, அதனாலதான் மறுபடியும் இவரை எங்களோட கஸ்டடியில் எடுக்கலான்னு வந்திருக்கோம். எதா இருந்தாலும் கேஸ் போட்டாங்கல்ல பாக்கியா, அவங்க கீழே தான் இருக்காங்க, நீங்க அவங்க கிட்ட பேசிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இது கேட்டோன்னா ராதிகா ரொம்பவே பதறி போயிடுறாங்க. இங்க பாக்கியாட்ட வந்து, பாக்கியா ப்ளீஸ் பாக்கியா, தயவு செஞ்சு என்னோட ஹஸ்பண்டை மன்னிச்சிருங்க, இதுக்கு மேலே இப்படி ஒரு தப்பு அவர் பண்ண மாட்டாரு, நீங்க எத்தனை டைம் என்னோட ஹஸ்பண்டை மன்னிச்சிருக்கீங்க, ஆனா இந்த டைம் தயவு செஞ்சு மன்னிச்சு விட்டுருங்க, ஏன்னா அவரோட உடம்பு ரொம்ப சரியில்லாம இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இது கேட்டுட்டு இருக்க பாக்கியாமே, என்ன ராதிகா, நான் உங்களோட நல்லதுக்காக தான் நிறைய விஷயம் பண்ணேன், ஆனா இந்த விஷயத்துல என்னால காம்ப்ரமைஸ் ஆக முடியாது, கண்டிப்பா அவர் பண்ண தப்புக்கு அவர் அனுபவிச்சே ஆகணும், ஏன்னா அவர் எனக்கு பண்ண துரோகத்தை நான் மன்னிச்சிருவேன் ராதிகா, ஆனா அவர் என்னோட கஸ்டமருக்கும் என்னோட ஹோட்டலுக்கும் பெரிய துரோகம் பண்ணிட்டாரு, இதுல என்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. உடனே போலீஸ்காரங்களும் இந்த பக்கம் கோபியோட கையில விளங்க மாட்டி அவரையுமே அங்கிருந்து கூட்டிட்டு போக ட்ரை பண்றாங்க. அப்ப இதை பார்த்துட்டு இருக்க வீட்டுல இருக்க எல்லாருமே பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுறாங்க. அதே நேரத்துல ஈஸ்வரியுமே, இங்க பாரு என் பையனுக்கு ஏதோ ஆச்சுன்னா அதுக்கு மொத்த பொறுப்பு நீதான் பாக்கியா, கண்டிப்பா இதுக்கு நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அவங்களுமே ரொம்ப கோவப்படுறாங்க. இன்னொரு பக்கம் இனியாவே இருந்துகிட்டு, அம்மா ப்ளீஸ்மா தயவு செஞ்சு கேஸை வாபஸ் வாங்குங்கம்மா, அப்பாவை இங்க இருந்து கூப்பிட்டு போவேன்னு சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்களுமே ரொம்ப கதற ஆரம்பிக்கிறாங்க. ஆனா கோபியுமே எல்லாரோட கதறலையும் நிறுத்திட்டு, இங்க பாருங்க நான் பாக்கியாக்கு பண்ண துரோகத்துக்கு கண்டிப்பா நான் ஜெயிலுக்குள்ள போறதா ஒரு நல்ல தண்டனை, அதனால இந்த தண்டனை நான் ஏத்துக்கிறேன், இதுக்காக பாக்கியாவை போட்டு திட்டிட்டு இருக்காதீங்க, கண்டிப்பா வந்து எல்லாமே கியூர் ஆகி மறுபடியும் நான் நல்லவனா தான் இருப்பேன், எந்த ஒரு காரணத்தில் நான் இனிமேல் நான் மாற மாட்டேன், ஆனா நான் பண்ண தப்புக்கு ஒரு தண்டனை கிடைச்சாதான் எனக்கு அது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும்னு சொல்லிட்டு எங்க கோபியுமே அந்த விஷயத்தை ஏத்துக்கிட்டு எங்க போலீஸ் கூட கிளம்புறாரு. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே நடுங்க ஆரம்பிக்குது. இன்னொரு பக்கம் எங்க ராதிகாவுமே பயங்கரமா ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. மயுமே போயிட்டு பாக்கியா கிட்ட, இப்படியும் எங்க டாடி என்னை விட்டு பிரிச்சிடாதீங்க, தயவு செஞ்சு எங்க டாடி எங்களுக்கு திருப்பி கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து பாக்கியாட்டையும் கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா பாக்கியாவுமே என்ன பண்றதுனே தெரியாம ரொம்பவே திணறி போய் நிற்கிறாங்க. இந்த பக்கம் மயு வந்து கேட்டதுனால ரொம்பவே ஷாக் ஆயிட்டாங்க அவங்களுமே. இன்னொரு பக்கம் இனியா வீட்டுல இருக்க எல்லாருமே கோபியை மிஸ் பண்றதை பார்த்து அவங்களுமே ஒரு நிமிஷம் கண் கலங்க ஆரம்பிக்கிறாங்க.